இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சொல்லல்ல செயல். காமராஜர் நகர் தொகுதியில் உடனுக்குடன் தீர்வு கண்ட ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் தாரக மந்திரமான சொல்லல்ல செயல் என்ற கொள்கையை நனவாக்கும் வகையில் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையார்குளம் பகுதியில் அவர் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக அப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து வெங்கடேஸ்வரா நகர் மற்றும் பாலாஜி நகர் பகுதிகளில் வீடுதோறும் சென்று லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அப்பகுதி மகளிர் தலைவரை மலர் தூவி வரவேற்று காமராஜர் நகர் தொகுதியில் உங்கள் பெருவாரியாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளித்தனர். மேலும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கோரிக்கையான மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்தனர். இதனைத் தொடர்ந்து வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது பாலன், சந்துரு, சிவா, கோகுல் உள்ளிட்ட லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் தலைமையில் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு ஆளுயர மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வீடுதோறும் மக்களை சந்தித்த போது மருத்துவ வசதி, குடிநீர் வாய்க்கால் பிரச்சினை, சாலைகள் புதுப்பித்தல் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் குறித்து பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கைகளை உடனுக்குடன் பதிவு செய்து அவற்றை தீர்க்க தனது தனிக்குழுவினரை நேரடியாக அழைத்து உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு தலைவர் உத்தரவிட்டார். இதனை கண்டு அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பாராட்டி இவ்வாறு உடனடி தீர்வு அளிக்கும் செயல்பாட்டை இதற்கு முன் எந்த தலைவரும் மேற்கொள்ளவில்லை என்று வியப்புடன் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், செயலாளர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் கோகுல், மாறன், பழனி, பாலன் உள்ளிட்டோர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரியை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி இன்று தொடங்கியது. அதேபோன்று அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனப்பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். வசந்த நவராத்திரியின் முதல் நாளில் வயலின் கச்சேரி, வாய்ப்பாட்டு கச்சேரி நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காமராஜர் நகர் தொகுதியில் மார்வாடி நலசங்கம் சார்பில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் உற்சாக வரவேற்பு. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஹரியந்த் அவென்யூ அபார்ட்மெண்ட்டில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட போது மார்வாடிகள் நலசங்கம் சார்பில் மார்வாடி மக்களை சந்தித்தார். அப்போது அவர்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்தனர். கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாகவும் உறுதியளித்தார். புதுச்சேரியின் முன்னேற்றத்திற்காக திட்டங்கள் அடங்கிய புத்தகத்தை அவர்களுக்கு வழங்கினார். மார்வாடி சமுதாய மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களிடம் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பாகூர் தொகுதியில் ரீகன் ஜான்குமார் வேட்புமனு தாக்கல். பாகூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார்.
தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் ஆதரவாளர்களுடன் வந்த அவர் தேர்தல் அதிகாரிகளிடம் தனது மனுவை சமர்ப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் உடன் இருந்தார். எந்த தொகுதியை போட்டிருக்கீங்க? பாகூர் சட்டமன்றத்தில் போட்டிருக்கேன். எந்த கட்சி சார்ந்தீங்க? கட்சின்னு டிசைட் பண்ணல. அதுமாரி தொகுதியில் வந்தால் நான் வந்து ரீகன் ஜான்குமார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாகூர் தொகுதியிலேருந்து போட்டியிட போகிறேன். கட்சி எதுவும் முடிவு பண்ணல. ஸோ அது இன்னொரு 2-3 நாளில் டிசைட் பண்ணதுக்கப்புறம் தெரியும். நீங்கள் போட்டிட்ட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? நல்லா பிரகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஜெயிப்பேன். என்டிஏ கூட்டணியில் போட்டிருக்காங்க. இல்லை, இப்போதைக்கு டிசைட் பண்ணல. பட் எப்படி இருந்தாலும் நான் கண்டிப்பாக நிற்க போகிறோம். மக்களுக்காக நான் நிற்கிறேன். இப்போதைக்கு நாமினேஷன் பண்ணியிருக்கோம். பிஃபார்ம் அப்புறம் சமைப்போம். கட்சி டிசைட் பண்ணுறோம். பாகூர் தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா மக்களுக்கு என்ன செய்யணும்? புதுச்சேரியில் பார் கவுன்சில் வழக்கறிஞர்கள் பிரேமலதா விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் VP வேலு தலைமையில் வழக்கறிஞர்கள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு இனிப்புகளை வழங்கினர். தொடர்ந்து பார் கவுன்சில் தேர்தல் போட்டியிடும் திமுக வழக்கறிஞர் ஞானப்பண்டி இதனை வைத்து பார் கவுன்சில் வாக்குகள் சேகரித்து வருவதாக குறிப்பிடப்படுகிறது. பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். அதை முன்னிட்டு அன்னியார் அவர்கள் சார்பாக இன்று வழக்கறிஞர்களுக்கு இனிப்பு, காரம், காஃபி போன்ற சிற்றுண்டிகளை கொடுத்து அன்னியார் அவர்களுக்கு நாங்கள் பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கழக பொதுச் செயலாளரும் கழக பொருளாளரும் அண்ணன் LKS அவர்களும் ஞான பண்டிதன் என்கின்ற ஒரு வழக்கறிஞரை தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பார் கவுன்சில் எலெக்ஷனுக்காக நிறுத்தியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக இன்று மகளிர் பார் கவுன்சிலையும் அடுத்தது பார் அசோசியேஷன்லையும் இன்று வழக்கு சேகரித்தோம். இன்று ஞான பண்டிதன் அவர்கள் 33வது நம்பரில் நிற்கிறார். வருகின்ற 30ஆம் தேதி தேர்தல். அந்த தேர்தலில் முதல் ஓட்டாக ஞான பண்டிதன் அவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இங்கிருக்கின்ற வழக்கறிஞர் அணி பாபு, தம்பி உதயகுமார் அவர்கள் தலைமையில் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று மாநில கழக செயலாளர் என்ற முறையிலும் வழக்கறிஞர் என்ற முறையிலும் என்னை சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்புப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சிறப்புப்படுத்திய தம்பி பாபுக்கும் வழக்கறிஞர் உதயகுமாருக்கும் ஒன்றும் கூடியிருக்கின்ற அனைத்து வழக்கறிஞர்கள். வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்கத்தின் சார்பில் யுகாதி திருவிழா கொண்டாடப்பட்டது. வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்கத்தின் சார்பாக யுகாதி திருவிழா கொண்டாடப்பட்டது. யுகாதி திருவிழாவை முன்னிட்டு புதுவை முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள தென்கலை வரதராஜ பெருமாள் வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்கத்தின் சார்பாக தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சப்தகிரி சிவக்கொழுந்து அவர்களின் மகன் ரமேஷ் அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் இவ்விழாவினை சங்கத்தின் சார்பில் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் கடலில் மீன்பிடித்த போது படகில் இருந்து தவறி விழுந்த மீனவர் மாயம். தீவிர தேடுதல் பணியில் கடலோர காவல் படையினர். புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்தவர் சரண்ராஜ். இவரது படகில் கடலூரை சேர்ந்த ஏழுமலை உள்ளிட்ட 5 பேர் கடலில் மீன்பிடித்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் ஏழுமலை திடீரென கடலில் தவறி விழுந்தார்.
உடனே படகில் இருந்த மற்றவர்கள் கடலில் குதித்து அவரை தேடினர். இது குறித்து கடலோர காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்களும் படகில் சென்று தேடினர். ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இது குறித்து புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களும் வேட்பாளர்களும் சிந்திக்க கூட நேரமில்லாத வகையில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பை திரும்ப பெற்று தமிழகத்துடன் சேர்ந்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நமது மக்கள் கழக நிறுவனர் தலைவர் நேரு கேட்டுக்கொள்கிறார். இது தொடர்பாக அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி உப்பனாற்று பாலம் கடந்த 18 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் ஆற்றின் ஓரம் கட்டுமான பணி என்ற பெயரில் இரு பக்கமும் சுவர்கள் கட்டப்பட்டு வருவதால் ஆற்றின் ஓரம் உள்ள வீடுகள் சேதமடைந்துள்ளது. மேலும் இவர்களுக்கு பாதிப்புகளை பொறுத்து நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், தன் தொகுதியில் பல வருடமாக இந்த பணி நடைபெற்று வருவதால் தனக்கு தொகுதியில் அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் அரசின் செயல்பாடு உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். 28 கோடியில் டெண்டர் விடப்பட்டு தொடங்கப்பட்ட பாலம் கட்டுமான பணி தற்போது 100 கோடி ரூபாய் வரை சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அரசுக்கு வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகளும் நடந்துள்ளதாக தெரிவித்த அவர், இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தல் தேதி அவசர கதியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு வாக்களிக்கவும் வேட்பாளர்களுக்கு போட்டியிடுவது குறித்து சிந்திக்கவும் கொஞ்சம் கூட நேரம் தராமல் அவசர கதியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதனை ரத்து செய்துவிட்டு தமிழகத்துடன் சேர்ந்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நேரு எம்எல்ஏ கோரிக்கை விடுத்திருந்தார். தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்து ஒரு சில தொகுதிகளில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் களம் காண உள்ளதாக தெரிவித்த நேரு, தொடர்ந்து மக்கள் பணி மீது மாநில வளர்ச்சி மீதும் அக்கறை செலுத்தி தேர்தல் பணிகளை அதற்கு தகுந்தாற்போல் முன்னெடுப்போம் என்று உறுதியளித்தார். அக்ஷய பாத்ரா நிறுவனம் 25 ஆண்டுகள் மனிதநேய சேவையை நிறைவு செய்ததையும் மொத்தமாக 500 கோடி உணவுகளை வழங்கிய மைல்கல்லையும் முன்னிட்டு ராஷ்டிரபதி பவன் கலாச்சார மையத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுடெல்லி, மார்ச் 17, 2026 அக்ஷய பாத்ரா நிறுவனம் 25 ஆண்டுகள் மனிதநேய சேவையை நிறைவு செய்வதையும் மொத்தமாக 500 கோடி உணவகங்களை வழங்கிய மைல்கல்லையும் முன்னிட்டு ராஷ்டிரபதி பவன் கலாச்சார மையத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு முதன்மை விருந்தினராகவும், கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சிக்கு அக்ஷய பாத்திராவின் நிறுவனர்கள் திரு மது பண்டிட் தாசா தலைவர் மற்றும் திரு சஞ்சலபதி தாசா துணைத் தலைவர் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் கருப்பொருள் சுபோஷித் மற்றும் சசுத் பாரத் விக்சித் பாரத் நோக்கில் என்பதாகும். இதில் குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் கல்வி மூலம் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது. தற்போது அக்ஷய பாத்ரா நிறுவனம் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 78 சமையல் மையங்கள் மூலம் தினமும் சுமார் 23.5 லட்சம் குழந்தைகளுக்கு சத்தான உணவை வழங்கி வருகிறது. 2030க்குள் இந்த எண்ணிக்கையை 30 லட்சமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒவ்வொரு குழந்தைக்கும் சத்தான உணவும் தரமான கல்வியும் கிடைப்பதை உறுதி செய்வது அனைவரின் பொறுப்பு என கூறினார். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த முயற்சியை ஒரு பெரிய மக்கள் இயக்கம் என்று பாராட்டினார். அக்ஷய பாத்ரா நிறுவனம் PM போஷன் திட்டத்தின் மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கி குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்காற்றி வருகிறது.
ஊசுடு தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியன்று நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் உள்ள ரங்கசாமி நகர், புளியந்தோப்பு, மகாலட்சுமி நகர், பள்ளிக்கூட வீதி, மாங்குளம் ஆகிய பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு உள்ளனர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் மயான கொள்ளை திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு காமாட்சியம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் தலைமையில் GDM பிரதர்ஸ் ஏற்பாட்டில் சுவாமிக்கு படையிலிட்டு கொள்ளையிட்டனர். அங்காள பரமேஸ்வரி அம்மன் மயான கொள்ளை திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு காமாட்சியம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் தலைமையில் GDM பிரதர்ஸ் ஏற்பாட்டில் சுவாமிக்கு படையிலிட்டு கொள்ளையிடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் 47ஆம் ஆண்டு மகோற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய நிகழ்வாக நேற்று மயான கொள்ளையிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் தலைமையில் புதுநகரை சேர்ந்த GDM பிரதர்ஸ் ஏற்பாட்டில் சுவாமிக்கு படையலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மயான கொள்ளை திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு சில்லறை நாணயங்கள், 10 ரூபாய் நோட்டு, பிஸ்கட் பாக்கெட், பழங்கள் உள்ளிட்டவற்றை கொள்ளையிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுநகரை சேர்ந்த GDM பிரதர்ஸ் சார்பில் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தேர்தல் நேரத்தில் காவல்துறையினர் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் மற்றும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவதற்கான பயிற்சி வகுப்புகள் துணை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. தேர்தல் நேரத்தில் காவல்துறையினர் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் மற்றும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவதற்கான பயிற்சி வகுப்புகள் துணை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் தேர்தலுக்காக தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் தேர்தல் துறை வழிகாட்டுதலின்படி காவல்துறையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் போன்றவை பற்றி வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் தலைமையில் காவல் கண்காணிப்பாளர்கள் ரங்கநாதன், சுப்பிரமணியன், பக்தவச்சலம் மற்றும் பயிற்சி IPS அதிகாரிகள் கதிரவன் முன்னிலையில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் வில்லியனூர், மங்கலம், காட்டேரிக்குப்பம், திருக்கனூர், கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம், திருபுவனை ஆகிய காவல் நிலைய வட்ட ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் வில்லியனூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். நடைபெற்ற பயிற்சி வகுப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய துணை மாவட்ட ஆட்சியரும் மேற்கு பகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குமரன் கூட்டத்தில் கலந்து கொண்ட காவல்துறையினருக்கு தேர்தல் நேரங்களில் பறக்கும் படையினருடன் தீவிர ரோந்து பணியில் எவ்வாறு இணைந்து செயல்பட வேண்டும், கட்சி பிரமுகர்கள் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் ஏதேனும் வழங்குகிறார்களா என்பது தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும், தேர்தல் நடைபெறும் நாட்களில் காவல்துறையினரின் கடமை என்னவென்று அதை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்று போன்ற பல வழிமுறைகளை எடுத்து கூறினார். இந்த கூட்டத்திற்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் உள்ள அனைத்து காவல் நிலைய காவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.